மாதிரி ஒரு நிலையில் ஒரு நந்தியை வந்து யாரும் பார்த்துருக்கீங்களா? ஹாய், அன்பு தானே எல்லாம் சேர்ந்து நேருக்கு வணக்கம். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டம் அப்படிங்கிற ஊர்லேருந்து பூதலூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஆற்றுப்படுகையிலே வந்தோம் அப்படின்னா வயல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நந்தி மட்டும் தனிச்சு விடப்பட்டிருக்கு. எந்த விதமான சிவலிங்கங்களும் இல்லை, எந்த விதமான வீடும் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஓப்பனில் ஒரே ஒரு நந்தி, அதுவும் ஒரு வித்தியாசமான முறையில். இது வரைக்கும் நம்ம அப்படி பார்த்துருக்கவே மாட்டோம். இதை எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. எல்லாம் ஒரு பயத்தின் காரணமாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஐயா தான் அதை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்துட்டு வந்துருந்துருக்காரு. அவரோட வயதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 56 வயசு ஆகுது. அப்போ அது அவருக்கு அந்த ஒரு பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த நந்தி வந்து அங்கே இருக்குதான், சிறு வயசுலேருந்தே. காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தண்ணி தேக்குவாங்க பார்த்திங்களா, கட்டை. அந்த தண்ணி தேக்கிற கட்டையில் பார்த்திங்கன்னா அந்த நந்தியும் சேர்த்து வந்து கட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எந்த விதமான இதுவும் இல்லாமல் இன்றைக்கி அதை தாண்டி வரணுன்னா அந்த நந்தி மேலே காலை வச்சு தான் வர மாதிரி ஒரு தோற்றத்தை தான் உருவாக்கி வச்சுருக்குறாங்க. வாங்க அதை பார்ப்போம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கட்டை வந்து தண்ணி தேக்கிறதுக்காக கட்டி வச்சுருக்காங்க. இந்த கட்டையில் இந்த தண்ணி தேக்கினா தான் இந்த வயல்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி போகுமா. அப்படி இருந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டையை கட்டினதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியலைங்க. இது மாதிரி கட்டைகள் லட்சக்கணக்கான கட்டைகள் இருக்குது. எவ்வளோ ஒரு வித்தியாசமாக கட்டி வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி யாருமே பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு நந்தியை வந்து யாரும் பார்த்துருக்கீங்களா? ஸோ பாருங்கள் எவ்வளோ தெளிவாக தெரியுங்கிறது தெரியும். எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது பாருங்கள். இந்த காக்கா, குருவி, அதாவது இந்த கொக்குலாம் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே பார்த்திங்கன்னா கழிவிடலை. வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு. வேறு எந்த கட்டைகள்லையுமே இல்லாமல் இது மேலேயே இன்னும் எல்லாமே பார்த்திங்கன்னா அதாவது கழிப்பிடம் மாதிரி பயன்படுத்தியிருக்கு. ஸோ அதுக்கு மனிதர்களுக்கே ஒன்றும் தெரியாதப்போ அதுக்கு என்ன தெரிய போகுது? மீன் பிடிக்கிறதுக்கு அதான் பிடிக்கிறதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் உட்காந்து பிடிக்குது. பார்க்கவே விசித்திரமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே இல்லை. இதை திரும்ப மீட்டெடுக்க முடியுமாங்கிறது கூட தெரியல. அதோட குழம்புலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. காதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. காது கொம்பெல்லாம் பார்த்திங்கன்னா உடைக்கப்பட்டு இப்படியே இருந்த மாதிரியே ஒரு பயத்திலே இதை எடுத்தால் ஏதாவது ஆகிடுமோனே சொல்லிட்டு ஊர் மக்கள் வந்து கட்டையாக கட்டிட்டாங்க. இன்றைக்கி நடந்து வரணுன்னா இந்த நந்தி மேலே காலை வச்சு தான் நம்ம வந்து இதை கடந்து வர மாதிரி இருக்கும். நம்ம வந்ததுக்கு இதை வந்து கழுவி சுத்தம் பண்ணிட்டாது போவோம். முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் இதை எதுவும் பண்ண முடியுதாங்கிறத பார்ப்போம். இந்த கட்டையே இங்கிட்டு கட்டிட்டு கூட அந்த நந்தியை வந்து வைக்கலாம். இதாவது எப்பாற்பட்ட நந்தி, எதுக்கு முன்னாடி எந்த காலத்துலேருந்து இருக்குங்கிறது சரி வர தெரியல. அவரே சிறு வயதுலேருந்து இதை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கு பாருங்கள். இந்த முக அமைப்பு ரொம்பவுமே வலுவழுப்பாக, அந்த கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நந்தியை பார்க்க. அந்த அமைப்பெல்லாம் அதாவது அந்த காலத்து நந்திகள்லாம் நீங்கள் நீட்டாக பார்க்கலாம். இது கண்டிப்பாக இது இப்போக்கி வைக்கப்பட்ட நந்தி கிடையாது, பழங்காலத்தில் வைக்கப்பட்ட நந்தி தான் இது. இங்கே வந்து ஒரு பல காலத்தில் வந்து ஊர் இருந்ததாக வந்து ஐயா சொல்கிறாரு. கொட்டைமேடுன்னு ஒரு ஊர் இருந்திருக்கு. கொட்டைமேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு கதை இருக்குது. காலப்போக்கில் அந்த ஊர் வந்து இங்கே இல்லாமல் காணாமல் போயிருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு நந்தியை நம்ம வந்து ஒரு சிவலிங்கத்தை வந்து ஒரு வயலில் பார்த்துருப்போம். அது இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். இதே வயலில் தான் அதுவும் இருக்கும். அது அங்கே வந்து சிவலிங்கமும் இங்கே வந்து நந்தியும் மட்டும் இருக்குது. ரொம்ப விசித்திரமாக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, எதாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை வந்து பார்ப்போம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி, வந்துட்டு பார்த்துட்டோம். இதை ஓரளவுக்கு கழுவி விட்டுட்டாது போவோம். வேறு யாராவது பார்த்தாவது ரெகுலராக கழுவி விட்டு சுத்தமாக வச்சுப்பாங்க இல்லைங்களா? இல்லை அப்படியே நானே கழுவிடுறேன். தமிழ் இது பிடிக்க மீனுக்கு தவளை எல்லாம் பிடிக்கிறதுக்கு அந்த குருவி வந்து இதில் உட்காந்துருக்கும். அந்த எப்போ எதாவது டக்குன்னு அடிக்கிறோம். அதனால தான் அது மேடாக இருக்கா. மூக்கெல்லாம் பாருங்க அழகாக. இன்னும் கழுவிகளே இந்த எண்ணெயெல்லாம் இது பண்ணோம்னா இன்னும் அப்படியே பாருங்க. எப்படி இப்படி ஒரு நந்தியை வந்து இப்படி இதில் சிவனை வணங்குறதுக்கு முன்னாடி நந்தி பகவானை வணங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். அப்படியேப்பட்ட இது வந்து இங்கே இருக்குதுன்னா அப்போ எழுதிப்போகிற இடத்துல ஒரு கோயில் இருந்திருக்கணும். ஆனால் இப்போதைக்கு வயல் தான் இருக்குது. அதுக்கான தடையுமே இல்லை.
நம்ம ஏதாவது சிக்குதாங்கிறத பார்ப்போம். மண்ணு தேச்சி அந்த மணல் கொஞ்சம் எடுத்துருவாங்க. அதனால ஏதாவது இதுவாகிட்டு இருக்கலாம். தண்டனை எல்லாம் அங்கே கோயிலில் இருந்துச்சு. தெரியலங்கய்யா இந்த மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரியல. இல்லைன்னா வர்றப்பே நம்ம எதாவது எடுத்து வந்திருக்கோம். கயிறு மடிப்பெல்லாம் அழகாக போட்டு அந்த நந்திக்கு இருக்குது பாருங்க. அந்த எப்படி தான் மனசு வந்துச்சோ தெரியல இந்த மாதிரி பண்ணுறது. அது எடுத்தா அதாவது கட்டை வேறு இடத்துலையாவது கட்டி நந்தியை ஒரு தனியாக விடணும். ஒரு வணங்கிருக்கலாம்ல. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி கட்டி இருந்திருக்கலாம். கட்டையை தள்ளி கட்டியிருக்கலாம். ஆனால் அது மேலேயே நீங்கள் ஏறி பயணிக்கிற மாதிரி இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக. இதை எடுத்தால் ஏதாவது வருமோ சாமி இதாக பண்ணுவோம் அதெல்லாம் அப்படியே நினச்சது. ஆனால் 2 கொம்பையும் உடைச்சிருக்காங்க. 2 கொம்பு காது எல்லாம். ஆனால் இதே வித்தியாசம் இருக்குது. முகமே வந்து வித்தியாசமாக இருக்குல்ல. அந்த வந்து நந்தி வந்து இந்த இடம்லாம் பள்ளமாக காமிச்சிருப்பாங்க. இப்போ தான் ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள கட்டியிருப்பாங்க உங்களுக்கு. அப்போலாம் வந்து பாதி நந்தி தெரியும். இவ்வளோ தெரியும். இவ்வளோ தெரியும். பயம் இல்லாமல் கட்டுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறது தான் தப்புங்கிறது தெரியல. கண் வெளியெல்லாம் பார்த்தீங்களா? இப்போ பேச்சு திரும்ப விட்டோடனே கண் வெளியெல்லாம் தெரியுது. ஆனால் எண்ணெயெல்லாம் போட்டு இது பண்ணணும்னு வச்சுக்கேன். நல்லா அருமையாக இப்போ தான் கட்டியிருக்காங்க. வந்து இந்த பக்கம் கையில் இருப்பாங்க. நல்லா தூக்கி மேலே பாருங்க. எனக்கு தெரியுங்களா ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கயிறு இந்த காதோட இங்கே அவங்க வாங்கலாம். அந்த காதோட கயிறுலாம் தெரியுது. அந்த கழுவி விட்டோன்னே தெரியுது. கழிவுலாம் தெரியுது. இங்கே பாருங்கள் ஒரு கயிறு போல் அமைப்பு பாருங்கள். ஒரு நந்தியை இந்த அளவுக்கு வடிவமைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொம்பில் கயிறு போடுவாங்கல்ல. அந்த கயிறு கொம்பில் போடுற கயிறுங்க. கொம்பில் கயிறு போடுறது எந்த அளவுக்கு அழகாக தெரியுது பாருங்கள். அதோட குழம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது சங்கு நடுவில் கயிறு கட்டி சங்கெல்லாம் போடுவோம்ல. அந்த அதுக்கெல்லாம் ஒரு இது வச்சுருக்காங்க. மூக்கு அமைப்பு எல்லாமே தெரியுது. ரொம்ப அம்சமாக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்போதைக்கு இதான் முடியும். முடிஞ்ச அளவுக்கு இதை என்ன பண்ண முடியுதுன்னு பார்த்து பண்ணுவோம். ஏன்னா இதை நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த நந்திக்கு ஏதாவது ஒரு புத்துணர்ச்சி ஏதாவது புதுசாக கொடுக்குறதா என்னங்கிறது நீங்கள் பார்த்துட்டு அவங்க சொல்கிறது தான். நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணுறதுல தான் அந்த நந்திக்கு வந்து திரும்ப வந்து உயிரோட்டம் கொடுக்க முடியும். ஏதோ ஒரு கோயில்களில் கொண்டு போய் வச்சா கூட நல்லது தான். ஒரு நந்தியானது இப்படி இருக்கக்கூடாது. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பார்ப்போம். நன்றி.